வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சத்தா பச்சா அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. WWE மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே வால்டர் அப்படின்ற ஒரு நபரோட கதையை சொல்றாங்க. அவரோட முக்கியமான 3 பிள்ளைங்க யாரு அப்படின்னா அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ அண்ட் ஈஷான். இதுல ரோஷன் மேத்யூ பிரசன்ட்ல ஜெயில இருப்பாரு. ரோஷன் மேத்யூவோட பொண்ணோட நம்ம அர்ஜுன் அசோகன் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அர்ஜுன் அசோகனை பாக்குறதுக்காக ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமாட்டு இஷான் ஊருக்குள்ள வராரு. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்லிங் கிளப் ஒண்ணு ஆரம்பிக்கலாம். அதுவும் ஃப்ரைடே நைட் ஃபைட் மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிளான் யோசிக்கிறாங்க. அதுவும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அந்த முயற்சி எப்படி போகுது, அதுக்கு ரைவல் கேங் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது, அண்ட் ரோஷன் மேத்யூ எப்படி இந்த கதைக்குள்ள வராரு, அண்ட் இவங்க சொல்லக்கூடிய அந்த வால்டர் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை முழுக்க டிரைவ் பண்றதே இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஆக்ஷன் ட்ரிவன் மூவிஸ் அப்படின்றது மலையாளத்துல நிறைய அட்டெம்ப்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு தள்ளுமல்லா சொல்லலாம், அஜகஜந்தரம் சொல்லலாம். அந்த வரிசையில இந்த படத்தையும் சேர்த்துக்கலாம். அதுலயும் அந்த WWE காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர தத்ரூபமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நீங்க முன்னாடி காலத்துல WWE ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய சில முக்கியமான மூவ்ஸ், உதாரணத்துக்கு சோக் ஸ்லாம்ல தொடங்கி டபுள் ஆர்ம் சப்ளெக்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டன்ட்ஸை இதுல ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான ஃபேஸ் ஆஃப்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த படத்தோட அந்த கோர் கான்ஃபிளிக்ட், அதாவது எந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது, எதனால வரப்போகுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வால்டருக்கான பில்டப் கொடுக்கும் போதே டுவர்ட்ஸ் தேண்டி யாரையோ கூப்பிட்டு கேமியோ பண்ண வைப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அந்த கேமியோ ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் ஓவரால் கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைனிங்கா போன ஒரு படம். அதுவும் அரௌண்ட் 2 hours டியூரேஷன்ல சொன்னது அப்படின்றதும் ஒரு கிறிஸ்பான வாட்சா தான் இருந்துச்சு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.